இப்போ நீங்க சொன்ன மாதிரியே தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துட்டே போகுதுன்னு சொல்லலாம். இது எப்படி சார் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு நாட்டோட பொருளாதார நிலைமை தங்கத்தில் தான் இருக்குது. எவ்வளோ கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் நம்மளோட பொருளாதாரம் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நம்மளோட மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த அளவுக்கு 72% கோல்டு அமெரிக்கா வச்சுருக்கு. அதுவும் சைனா இன்னும் அதிகமாக அவங்க நிலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ இன்றைக்கி ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் வேல்யூ அவங்க குறைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஆனால் பர்டிகுலர் டைம் மார்ச் ஜூன் வரைக்கும் சில மாற்றங்கள் மேலே இறங்கி கீழே இறங்கி போகக்கூடிய நிலைமை இருக்குமே தவிர ஃப்யூச்சரில் கோல்டு ஏறதான் செய்யும். அது இல்லாமல் வெள்ளி எதிர்பார்க்காத ரேட்டுக்கு வந்துடும். 110 ரூபா 120 ரூபா இல்லைனா 200 ருபீஸ் போகிறதுக்கு, அதாவது ஒரு கிலோ வெள்ளி 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கோ இல்லை 1,4 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கோ 1,20,000 கொடுத்து வாங்குறதுக்கோ நமக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது. ஏன்னா வெள்ளி டிமாண்ட் ஆகுது. நிறைய இவி வெஹிக்கிளுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் வெள்ளி டிமாண்ட் ஆகிடும். ஸோ வெள்ளியில் மோஸ்ட்லி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான வழி வரும். அது இல்லாமல் இப்போது ஒரு 2-3 நாள் இந்த குரு வக்ரமாகிறதுப்போ கொஞ்சம் குறையலாம். அதுக்கப்புறம் திரும்பி ஏறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்றுவாங்க. ஆனால் இதை தவிர்த்து இவங்க எப்போவுமே ட்ரம்ப்லாம் வந்தால் பிஸ்னஸ் மேன்ஸ். ஸோ ஷேர் மார்க்கெட்டு தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டை ஏற்றுக்கான வழி பண்ணுவாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஏறாயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க.